நீதிமன்ற கட்டளை நீதிமன்றத்தால் உங்களுக்கு தந்திருக்கப்படுகிறாரு. இன்னைக்கு பாரகண்டு பேரு நீதி அனுள்ள கட்டுச்சு புறம் வேணும். இதை நீங்கள் பாரம் எடுக்கணும், இல்லாட்டிக்கு உங்களுக்கு சட்டரீதியாக நடவடிக்கை வாட்ட மயஸ்டா தீரதி எனக்கு விசாரி நீதிமன்றம் உங்களோட பேருக்கு கொடுத்துருக்கோம். ரைட் அது சரி, இது வந்து தமிழ்நாடு நீதிமன்றம். ஓகே சரி என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற நீதவான் நீதிமன்றம் ஜாழ்ப்பாணம் ஜாழ் மாவட்ட சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ஜுனா மீசாலை வடக்கு மீசாலை வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்க தலைவர் சர்வானந்த சிவம் சசிகரன் வேளாளை சுன்னாகம் ஆர்ப்பாட்ட குழுவின் ஜாழ் மாவட்ட தலைவர் பொன்ராஜா பிரேம் டக்ளஸ் பிரபாகரன் KKC டில்கோ ஹோட்டல் முகாமியாளர் தற்காலிக சுகாதார உத்தியோகத்தர் சங்க தலைவர் ஜஸ்மின் சாவச்சேரி போலீஸ் பிரிவு வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ் சங்க தலைவர் முருகையா கோமகன் சுழிபுரம் பட்டுக்கோட்டை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற வழக்கிலக்கம் AR 4/1354/2025 தங்களுக்கு எதிராக யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியினால் இன்றைய தினம் 29/1/2025 தாக்கல் செய்யப்பட்ட அதிமேலக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக அவர்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் செயலகத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்திற்கு கலந்து கொள்ள உள்ள வேளை ஆர்ப்பாட்டம் மற்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒழுங்கு செய்துள்ளதாக கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய தங்களால் நடாத்தப்படும் பேரணியினை 1979 ஆண்டின் 15ஆம் இலக்க குற்றவியல் நடவடிக்கை முறைக்கோவை சட்டத்தின் பிரிவு 106(1)(2)(3) பிரிவுகளின் பிரகாரம் தடை செய்ய விண்ணப்பித்துள்ளனர். இது தொடர்பாக தங்கள் தரப்பின் நிலைப்பாட்டினை நேரடியாகவோ சட்டத்தரணி ஊடாகவோ யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் 30/1/2025 அன்று மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. எனவே தங்கள் தரப்பு வாதத்தினை நேரடியாகவோ சட்டத்தரணி ஊடாகவோ மேற்கொள்ள 30/1/2025 அன்று முற்பகல் 9:30 மணிக்கு மன்றில் தோன்றுமாறு அறிவிக்கப்படுகின்றன. இவ்வறிவித்தலை போலீசார் ஊடாக சேவிக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது. மன்றின் கட்டளைப்படி பதிவு. இதில் வந்து உங்களோட பேர் இருக்கா? இந்த பேர் சண்டாதான் இருக்கு. முதலாவது டாக்டர் அர்ச்சுனா ராமன் என்ற பேர். மற்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீஸின் பேரும் இருக்கு. அதுவளங்களே தெரியலாங்க. பட் இதில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிராஜுவேட் என்ற சார்பில் எனக்கும் இந்த ரிக்வெஸ்ட் தந்திருக்கு. இந்த கட்டளை பிறப்பிச்சிருக்கு. நாங்கள் நாளைக்கு இதன் பிரகாரம் நாளைக்கு நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகும். இல்லையா நீங்கள் உங்களுக்கு சொன்னீங்க.